கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு வேதாகமத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பைபிள்னா என்ன, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மனிதனுக்காக தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடான புத்தகம் தான் இந்த வேதாகம புத்தகம். இது ஒரு கதை புத்தகம் அல்ல, இது மத சட்ட ஒரு நூலும் அல்ல. இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு உறவு பற்றிய ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகம புத்தகம். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, படைப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள், நியமம், தீர்க்கதரிசிகள், இவை எல்லா பற்றியும் ஆதியாகத்திலேருந்து மல்கியா வரைக்கும் நமக்கு சொல்லுது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது, அவருடைய போதனைகளை பற்றி சொல்லுது, சிலுவையில் அவர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுது, அதாவது திருச்சபையை பற்றியும் சொல்லுது. ஒரு திருச்சபை எப்படி இருக்கணும், ஜனங்களை பற்றியும் இது நமக்கு சொல்லி கொடுக்குது. பைபிளின் மைய பகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் முழுக்க முழுக்க இது சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகத்திலிருந்து கடைசி வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னா, ரட்சகர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குது. அந்த வாக்குறுதியை புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னா, ரட்சகர் வந்தார் அப்படின்னு சாட்சி கொடுக்குது. இயேசு சொல்லுவார், யோவான் 5:39 வேதாகமங்கள் என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவார், சாட்சி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போது பைபிள் என்ன சொல்ல வருகிறதுனா, படைப்பு யார், அதாவது படைத்தவர் யார், தேவன் யார் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. தேவன் ஏன் மனிதர் ஏன் இவ்வளவும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நமக்கு இந்த வேதாகமம் சொல்லி கொடுக்குறது. பாவம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. மன்னிப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாகமம் சொல்லுது. எந்த ஒரு புத்தகமும் மன்னிப்பை பற்றி சொல்லலை, ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மன்னிப்பை பற்றி சொல்லி கொடுக்குது. அதுக்கப்புறம் மரணத்திற்கு பின் ஒரு மனிதனோட வாழ்க்கை என்ன ஆகும், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த வேதாகமம் ஒரு மனிதனை பயமுறுத்துகிற புத்தகமோ, ஒரு மனிதனை குழப்பக்கூடிய புத்தகமோ அல்ல, ஒரு மனிதனை நேசிக்கிற ஒரு புத்தகமாக இருக்குது. ரோமர் 8:1 சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வேதாகமத்தை நம்ம அனுதினமும் படித்து அதன்படி நம்ம நடந்து கிறிஸ்துக்குள் நம்ம நடக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.